கடவுள் நமக்கு சோதனை கொடுக்கறதில்லை. எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், ஏதோ கடவுள் நம்மளை சோதிக்கிறார் அதனால எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதீங்க, இல்லை இல்லை, அப்படி புரிஞ்சக்கூடாது. கடவுள் ஒருபோதும் நம்மை சோதனைக்கு உட்படுத்துவதில்லை. ஆனால் சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக வரும். சோதனைகள் கண்டிப்பாக வரும். பிரியமானவர்களே, சோதனை வருவது பாவம் அல்ல, புரிஞ்சுக்கிங்க. நமக்கு சோதனை வருது, இதை பார்க்கணும் அதை பார்க்கணும் அது செய்யணும், சோதனை வருது, அது பாவம் அல்ல, அது இயற்கை, அது காமன், எல்லாருக்குமே சோதனையில் வரும். ஆனால் சோதனையில் விழுவது பாவம். சோதனை வருவது பாவம் அல்ல, சோதனை விழுவது பாவம். இயேசுக்கு சோதனை வந்துச்சா இல்லைங்களா? எஸ் ஆர் நோ? இயேசுவுக்கே சோதனை வந்துச்சு, ஆனால் அது பாவம் அல்ல. ஆனால் இயேசு அந்த சோதனையில் விழுந்தாரா? இல்லை, அங்கதான் அவர் ஜெயிக்கிறார். சோதனை வருங்க, தப்பு செய்யணும்னு சொல்லி எண்ணம் வரும், ஏதாவது தப்பு செய்ய வேண்டும் என்று எண்ணம் நமக்குள்ளே மனசுக்கு வரும், அது சோதனை வரும், தப்பு கிடையாது. ஆனால் அந்த சோதனைக்குள்ளே நம்ம விடக்கூடாது. அந்த விழாமல் இருக்கணும்னா நம்ம யார்கிட்ட வேண்டணும்? கடவுள்கிட்ட வேணும். என்கிட்ட வேண்டுங்க. எப்போ? டெய்லி. ஏன்னா டெய்லி சோதனை வரும், டெய்லி ஆபத்து வரும், டெய்லி பிரச்சனைகள் வரும். அந்த சமயத்தில் டெய்லி என்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, சக்தி கேளுங்க, பலத்தை கேளுங்க, ஆற்றலை கேளுங்க, நான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல.